கண்ணெதிரே தோன்றினாள். நீங்க ருத்ராவை கேர் எடுத்து பார்த்த விதம் அபர்ணாவுக்கு அவங்க மேல காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அந்த லவ் மறுத்து அவளுக்கு புரிய வச்சிருக்கீங்க. பைத்தியக்காரத்தனமா தற்கொலை பண்ணிக்கிட்ட. பூமிநாதன் ஐயா எந்த தப்பும் பண்ணலன்னு இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? சக்தி, அவர்தான் என் வீட்டுக்காரருங்கிற உண்மை உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் நம்ம வீட்டை விட்டு போனப்ப எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் வேலை கொடுத்து சொந்த மக மாதிரி பாத்துக்கிட்டாருன்னு நான் சொன்னேன்லம்மா. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஐயாதாம்மா. நாங்க வேலை பாக்குற வரைக்கும் அவர் தான் உங்களோட வீட்டுக்காரர்னு எனக்கு தெரியாதுங்கம்மா. ஆனா நான் இங்கதான் வேலை பாக்குறேங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அவர் என்கிட்ட எதையுமே காட்டிக்கிட்டது இல்லம்மா. ஒரு நாள் நம்ம கமலாமாவை கொலை பண்ண அஸ்வின் அவரை கத்தியால குத்திட்டான். ஹாஸ்பிட்டல்ல தான் நான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு. அப்பதான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு ருத்ராமா உங்களை சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்பிக்கையா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அது தேவதாசன் ஐயா மூலமா நடந்திருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? பூமிநாதன் ஐயாவை அஸ்வின் கத்தியால குத்துனான்னு சொன்னல, ஏன் தெரியுமா? கமலாமா கொலை கேஸ்ல அவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பதான் கத்தியால குத்திட்டான். அது மட்டும் இல்லம்மா, அந்த கொலை கேஸ்ல இருந்து உங்களை விடுவிக்க லாயர் யாழ்னிய அந்த கேஸை எடுக்க வச்சதும் ஐயாதான், நான் இல்லங்கம்மா. நான் தான் ஒரு நாள் அவர்கிட்ட இப்படி விலகியே இருக்காதீங்கய்யா, உங்களை ருத்ராமா நேர்ல பார்த்தா மனசு மாறி ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தப்ப அவரையும் வர சொல்லி இருந்தம்மா. அப்போ நீ சொல்லிதான் அவர் கோவிலுக்கு வந்தாரா? ஆமாமா, குலசாமி அருளால நீங்க ஒண்ணு சேருவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கும் நீங்க அவரை திட்டி அமிச்சிட்டீங்க. அதுக்காக அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாரு தெரியுமா? அம்மா, அவரோட பர்ஸ்ல இன்னும் உங்க போட்டோவை தான் வச்சிருக்காரு. எப்பவும் அதை தான் பாத்துக்கிட்டே இருப்பாரு. என்கிட்டயும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் தவறாம கேட்டுக்கிட்டே இருப்பாரு. உங்க மேல உயிரியே வச்சிருக்காருமா. உங்களுக்காக முழு வாழ்க்கையும் தியாகம் பண்ணிருக்காரு. அதனாலதான் தேவதாசன் ஐயா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு ஐயா என்கிட்ட சொன்னதும் அந்த உண்மையை நீங்களும் நேர்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களையும் நாங்க கூட்டிட்டு போனேன். ஐயா எவ்வளவு பெரிய உத்தமர்னு நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களாமா? தப்பே செய்யாத மனுஷனுக்கு இத்தனை வருஷம் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன். நான் பெரிய பாவம் பண்ணிட்ட சக்தி. இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. அம்மா, உங்க மேலேயும் எந்த தப்பும் கிடையாதுங்கம்மா. உங்க சூழ்நிலையில நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லம்மா, அது போதும். இப்ப உண்மை தெரிஞ்சு என்ன பண்றது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இல்லங்கம்மா, இனிமேதான் எல்லாமே ஆரம்பமாக போகுது. நீங்களும் ஐயாவும் இதே வீட்ல சந்தோஷமான வாழ்றதுக்கான வாய்ப்பை அந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நீ சொல்ற, ஆனா அவர் எப்படி இங்க வருவாரு? அதெல்லாம் நிச்சயம் வரமாட்டாரு சக்தி. இல்லங்கம்மா, நீங்க நேர்ல போய் அவரை பார்த்து கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா வருவாருமா. அவ்வளவு உறுதியாவா சொல்ற? அம்மா, நீங்க போய் ஐயாவை கூப்பிட்டு பாருங்கம்மா, மறுப்பு சொல்லாம வருவாரு.
என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. எல்லாமே சொதப்பிருச்சு. ரத்தினம் இருக்கிறப்ப நீங்க அந்த பிளான் பண்ணா இப்படிதான் சொதப்போம். யோசிச்சு பண்ணிருக்க வேண்டாமா? இனி இப்படி ஒரு பிளான் அமையிறது ரொம்ப கஷ்டம் சம்பந்தியம்மா. நான் நீங்க சொன்ன மாதிரி தான் சம்பந்தி பண்ணேன். எல்லாம் கூடி வரப்ப சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி அந்த மனுஷன் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாரு. அந்த நேரத்துல அவர் வீட்டுக்கு வருவாரு, விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு போடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன அப்படியே அந்த மனுஷன் கழுத்து பிடிச்சு நெருக்கி வந்துட்டாரு சம்பந்தி. அப்படியா? அது ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா, அவங்க இப்பதானே புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப அருண் திவ்யாவை விட்டு விலகியே இருக்காருன்ற காரணத்தை காட்டி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டா ரத்தினத்துக்கு கோவம் வரதானே செய்யும். நம்ம பிளான் அவருக்கு தெரியாதுல்ல. இப்போ இந்த அளவுக்கு கோவப்படுற அந்த மனுஷன் அருண் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு. என் 20 வருஷ விசுவாசத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டேன்னு எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாரு தெரியுமா? ஆனா இப்போ உல்டாவா மாறிட்டாரு. அன்னைக்கு சூழ்நிலைக்கு கோவப்பட்டிருப்பாரு. அப்புறம் நிதானமா யோசிக்கிறப்ப கல்யாணம் நடந்து போச்சு, 2 பேரும் சந்தோஷமா வாழட்டும்னு எல்லா அப்பனும் நினைக்கிறது தானே சம்பந்தியம்மா. அப்படிதான் இப்போ ரத்தினமும் நினைச்சிருக்காரு. பேசாம அவரையும் நம்ம டீம்ல சேர்த்துக்கலாமா சம்பந்தியம்மா? ஐயோ, அவரு வேண்டாம் சம்பந்தி. அவரு அன்னியன் படத்துல வர அம்பியா எப்ப இருப்பாரு, ரெமோவா எப்ப மாறுவாருன்னு யாருக்குமே தெரியாது. அதுவே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். நீங்க வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிங்க. அவரை நம்ம கூட சேர்த்துக்கணும்ன்ற ஐடியாவை மட்டும் விட்டுருங்க. நான் என்ன ஐடியா பேங்கா வச்சிருக்க சம்பந்தியம்மா? என்கிட்ட இருந்தது அது ஒரு ஐடியா தான். அடுத்த ஐடியாவை நல்லா யோசிச்சு தான் பிடிக்கணும். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா அடுத்த தடவையும் இப்படி சொதப்பிடாதீங்க. ஏற்கனவே யோசிச்சு என் மூளை டயர்ட் ஆயிடுச்சு. இனிமே சொதப்பல் வராது சம்பந்தி. சரிங்க சம்பந்தியம்மா, நான் வேற ஐடியாவை யோசிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். என்னாச்சு சம்பந்தி? இங்க எங்கேயோ பக்கோடா போற ஸ்மெல் வருது. அங்க போய் அதை வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். சரிங்க சம்பந்தி. அதுக்குள்ள நானும் இந்த அருண் பயல ஏதாவது சரி பண்ண முடியுமா? ஓகே சம்பந்தியம்மா, வரேன். பக்கோடா வாசனை தூக்குதே. அங்கதான், அங்க வைங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். 20 வருஷமா ஒரு பொய்ய நம்பி ஒரு பெரிய வாழ்க்கைய வாழாம வீணடிச்சுக்கிட்டேன். உங்க கூட வாழ்ந்தும் நீங்க சொன்னதை நம்பாம போனது என்னோட தப்புதான். நீங்க என் மேல வச்சிருந்த அன்பும் நம்பிக்கையும் எனக்கு உங்க மேல இல்லாம போயிடுச்சு. எவ்வளவு பெரிய புத்திசாலியா பக்குவப்பட்டவங்களா இருந்தாலும் ஓவர் எமோஷன்ல தப்பான முடிவு எடுத்துருவாங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணம் ஆயிட்டேன். அபர்ணாவோட மரணமும் அவ உங்களை பத்தி எழுதியிருந்த லெட்டரும் அந்த நேரத்துல எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கையே மூடி மறைச்சிருச்சு. அபர்ணாவோட அண்ணன் தேவதாசன் உங்ககிட்ட சொன்ன உண்மைய நான் நேர்ல கேட்கலன்னா சாகுற வரைக்கும் நான் உங்களை தப்பாதான் நினைச்சிருப்பேன். இப்ப எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட கிடையாதுங்க. எத்தனை வருஷமா உங்க சந்தோஷத்தை சாகடிச்ச பாவி ஆயிட்டேனா? நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் பண்ணாம இத்தனை வருஷம் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க.
நீங்க எவ்வளவு பெரிய உத்தமங்கிறத வாழ்ந்தே புரிய வச்சிட்டீங்க. ஆனா நான் தான் உங்களை புரிஞ்சுக்காமையே இருந்துட்டேன். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நம்பிக்கை இருக்கணும். யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கையில சந்தேகம் வந்துருச்சுன்னா குடும்ப வாழ்க்கையை கெட்டு போயிடும். அதுக்கு நான் தான் சாட்சி. அந்த நேரத்துல நான் நிதானமா யோசிச்சிருந்திருக்கணும். உங்களை நான் முழுசா நம்பி இருந்திருக்கணும். அப்படி நம்பி இருந்தேன்னா நாம 2 பேரும் இப்ப வரைக்கும் வாழ்க்கையை பரிபூர்ணமா வாழ்ந்திருக்கலாம். நம்ம பொண்ணு அனிதாவும் அப்பா கூட இல்லைங்கிற குறையோட வளர்ந்திருக்க மாட்டா. நான் தான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். அந்த தப்ப மன்னிச்சு என்னை ஏத்துக்கோங்கன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா என்னால மனசெலவுல நீங்க எவ்வளவு நொந்து போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னை மன்னிக்கிற மனசு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்னம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுங்கம்மா. ஓ, அதான் இப்படி ஹாயா நடந்துட்டு இருக்க. என்ன வர வர ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டு வர? என்னம்மா விஷயம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏய், பாக்குற எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பன்னு? ஆமா, இப்பெல்லாம் உன் முகம் ரொம்ப வாட்டமாவே இருக்கே. உன் கண்ணுல ஒரு விரக்தி தெரியுது. எப்பவுமே ஏதோ இழந்த மாதிரியே இருக்கியே. என்ன, சிவாவுக்கு நாம நூல் விட்டோம், ஆனா அவன் அனிதா கிட்ட நெருக்கமா இருக்காங்கிற கவலையில தானே நீ இப்படி இருக்க? என்ன, நான் சொல்றது சரிதானே? அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கான அறிகுறி. சிவாவை எப்படியாவது வளைச்சு போட்டு அவனை கல்யாணம் பண்ணி பட்டு மெத்தையில படுத்து உருளலான்னு நினைச்சிட்டு இருந்திருப்ப. இப்ப அந்த எண்ணெல்லாம் நாசமா போதேங்கிற மனக்கவலை தான் உன்னை போட்டு பேயாட்டம் ஆட்டிட்டு இருக்குல்ல. இங்க பார், ஒரு பொண்ணா பிறந்தவளுக்கு ஒரு ஆம்பளை மேல ஆசை வர்றது யதார்த்தம் தான். ஆனா யார் ஆசைப்படுறோங்கிறது ரொம்ப முக்கியம். கூரை ஏறி போய் கோழி பிடிக்க தெரியுங்கிறதுக்காக வானத்துல போய் நிலாவை பிடிச்சிட்டு வந்துட முடியுமா? அத அண்ணாந்து பார்க்கலாமே தவிர பக்கத்துல எல்லாம் போக முடியாது. அந்த மாதிரிதான் சிவாவும். அவன் நிலா மாதிரி. அத முதல்ல நீ உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. அனிதாவுக்கு ஒண்ணுனா சிவா எப்படி துடிக்கிறான்னு நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. தகுதியான 2 பேர் லவ் பண்றாங்க. அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ அடுப்படியில கிடக்குற கரித்துணி அங்கதான் இருக்கணும். உனக்கேத்த மாதிரி தான் ஆசைப்படவும் செய்யணும். அப்படிப்பட்ட நீ அதுக்கேத்த மாதிரி உன் மனசையும் புத்தியையும் பழக்கப்படுத்தி வச்சுக்க. அதுதான் உனக்கு நல்லது. புரிஞ்சுதா?
ருத்ரா, ம் என்ன நீ? என்ன ருத்ரா, எப்பவும் கலகலப்பா இருப்ப, இப்ப முகம்லாம் வாடி போய் எதுவும் பேசாம யோசனையாவே இருக்கியே, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. ருத்ரா, எதுவும் பிசினஸ்ல பிரச்சனையா? பிசினஸ்ல என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இல்ல, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு இவ சொல்ல மாட்டேங்கிறா. அத்தை, ம் புது கான்ட்ராக்டுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னீங்கல்ல, அதை பண்ணிட்டேன். ஒரு முறை படிச்சு பாருங்க. அது அப்படி வச்சிரு சிவா, நான் அப்புறமா பாக்குறேன். அம்மா சரிங்க அத்தை. டீ. எனக்கு வேண்டாம் சக்தி. தேங்க்யூ. பூமிநாதன் ஐயாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா. நேத்து நீங்க அவரை நேர்ல போய் பார்த்து பேசினதும் உங்க கூடவே வருவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி வரலங்கிறது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவரை பார்த்து பேசி கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா. அம்மா, ஐயா வந்துட்டாரு. மச்சான் வந்திருக்காரு. இவர் பூமிநாதன் அங்கிள் ஆச்சே. என்ன நடக்குதுங்க? இந்த பூமிநாதனை கண்டாலே ஆகாத ருத்ரா இத்தனை வருஷமா வெறுப்போட இருந்தா, இப்ப அந்த ஆளை பார்த்ததும் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிக்கிறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்ப சமாதானம் ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. இவன் மேல இருக்கிற ஏக்கத்துலதான் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தாளா? அதுக்கு அர்த்தம் இப்பதானே புரியுது. யார் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவனே வந்துட்டான். வந்துட்டீங்களாங்க? உள்ள வாங்க வாங்க. வாங்க வாங்க மச்சான். உட்காருங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு புரிய வச்ச திருப்தியோட நீங்க என்னை விட்டு அப்படியே ஒதுங்கி இருந்துருவீங்களோன்னு நான் தவிச்சிட்டு இருந்தேன். நீங்க திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்காக நம்ம வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்குன்னு நீ சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வராம இருப்பேன் ருத்ரா? உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற சந்தர்ப்பத்துக்காகத்தானே நான் இத்தனை வருஷம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சமாதானம் எப்ப நடந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் ருத்ரா, அண்ணனும் நீயும் எப்ப சமாதானமானீங்க? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏன் இங்க யார்கிட்டயுமே சொல்லல? சொல்றதுக்கான சந்தர்ப்பம் வரல நீ. என் வீட்டுக்காரரு எத்தனை வருஷமா நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். இவர் மேல எந்த தப்பும் இல்லைங்கிற உண்மை எனக்கே நேத்து தான் தெரிஞ்சது. அப்புறம் இவரை நேர்ல பார்த்து நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இவரோட சேர்ந்து வாழணுங்கிற
என்னோட விருப்பத்தை நான் சொல்லிட்டு வந்தேன். என் தப்ப மன்னிச்சு இவர் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு நான் நினைக்கல. அதனாலதான் இத பத்தி உங்க யார்கிட்டயுமே நான் சொல்லிக்கல. என் கணவர் என் கூட மனப்பூர்வமா வாழ வந்துட்டாரு. நீயும் அண்ணனும் சேர மாட்டீங்களான்னு நான் வேண்டாத கடவுளே இல்ல தெரியுமா? அந்த வேண்டுதலுக்கான பலன் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. அடேங்கப்பா, எத்தனை வருஷ பிரிவு, அதுக்கு இன்னைக்குதான் விமோச்சனமே கிடைச்சிருக்கு. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ருத்ரா. ஐயா, எங்கய்யா நீங்க வீட்டுக்கு வரங்கிற விஷயத்த சொல்லியிருந்தா நான் ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சு உங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சக்தி, நேத்து ருத்ரா என்னை பார்த்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷ பிரிவு ஒரு நொடியில கரைஞ்சிருச்சும்மா. நான் ருத்ராவை பிரிஞ்சு வாழ்ந்தேங்கிற எண்ணமே எனக்கு இல்லம்மா. இப்ப வர்றப்ப கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போறோங்கிற எண்ணம் தான் இருக்கு. நீயே சொல்லுமா, ரெகுலரா வீட்டுக்கு வந்துட்டு போறவருக்கு திருஷ்டி எதுக்கு கழிக்கணும்? சக்தி, இவ்ளோ பெரிய நல்ல விஷயம் நடந்ததுக்கு காரணமானவளே நீதான். நான் எதுவும் பண்ணலம்மா. உங்க 2 பேரோட நல்ல மனசுதான் நீங்க சேர்றதுக்கு காரணம், நான் கிடையாது. இந்த ஆள் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கான்? இருவர ஹே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே வந்திருப்ப? முதல்ல வெளியே போ. கையை விடு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என் மருமக நல்ல காரியம் தான் பண்றா. அந்த ஆளை பிடிச்சி வெளியில தள்ளட்டும். இந்த ஆள் யார் தெரியுமா? ஒரு தடவை நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனப்ப என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குனான்னு சொன்னல, அது இந்த ஆள் தான் மம்மி. அனிதா, நான் சொல்றத பொறுமையா கேளு. இவர்தான் உன்னோட அப்பா. என்ன மம்மி சொல்றீங்க? ஆமா அனிதா, உங்க அப்பாவை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவரை பிரிஞ்சு அவர் ஞாபகமே உனக்கு வராத மாதிரி வளர்த்துட்டேன். அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, சாரிப்பா. நீங்க யாருன்னு தெரியாம நான் அப்படி நடந்துட்டேன்ப்பா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. என் பொண்ணு எப்படிமா நான் தப்பா எடுத்துப்பேன்? நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தப்போவே நீ என் பொண்ணுன்னு எனக்கு தெரியுமா. ஒரு அப்பாவை தான் நான் உன்னை கண்டிச்சேன். ஆனா அன்னைக்கு உண்மையை சொல்ல முடியாத ஒரு நிலைமை. நீயும் நான் யாரோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அதான் விஷயம். இனிமே அப்பா எப்பவுமே உன் கூடயே தான் இருப்பேன். எப்படி இருக்கு சிவா? உன்னை சின்ன வயசுல பார்த்தது அடையாளமே தெரியல. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே தான் இருந்திருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. சக்தி கூட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா, ஆனால் உங்கள் விஷயத்த சொல்லவே இல்லை. என்னை பற்றி இந்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு நான் தான் சக்தி கிட்ட சத்தியம் வாங்கினேன். அதனால தான் அவள் யார்கிட்டையும் உண்மையை சொல்லிக்கல. நீங்க யாரும் அவளை தப்பா எடுத்துக்க வேண்டாம். உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? தெரிஞ்சதா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? அங்கிள், நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன் அங்கிள்.
சக்தி ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நாளும் பிரிஞ்சிருந்த உறவை நீ சேர்த்து வச்சதுக்கு. அவ ஒண்ணு பெருசா எதுவும் பண்ணிரல சிவா. இத்தனை நாளா அவங்க 2 பேருக்கும் ஜாதக கட்டத்துல நேரம் சரியில்லாம இருந்தது. அதனால அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப அவங்க 2 பேருக்கும் நேரம் காலம் நல்லா இருக்கு. அதனால ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நீங்க எல்லாரும் என்னமோ இவதா கருவியா இருந்தா குருவியா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணி, என்னதான் நேரங்காலம் சரியா இருந்தாலும் அந்த இணைப்புங்கிறது யாராவது ஒருத்தர் மூலமா தான் நடக்கும். அது எங்களுக்கு சக்தி மூலமா தான் நடந்திருக்கு. சக்தி, அம்மா. உங்க ஐயா வந்திருக்காருல்ல, பெரிய அளவுல விருந்து ரெடி பண்ணிடு. சரிங்கம்மா. எல்லாம் நல்லா இருக்கணும். நீயே பக்கத்துல இருந்து பாத்துக்க. சரிங்கம்மா. என்ன சண்முகம், யார் வந்திருக்கா? லக்கேஜ் எல்லாம் பெருசா இருக்கிறத பார்த்தா வந்தவங்க எங்கேயே தங்கிடுவாங்க போல இருக்கே. அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஐயா வந்திருக்காங்க. ஐயாவா? எந்த ஐயா? அதான் நம்ம ருத்ராமா வீட்டுக்காரர் பூமிநாதன் ஐயா வந்திருக்காரு. ஆளு நல்ல வாட்ட சட்டமா ஜெய்ஜாண்டிக்கா இருக்காரு. நான் ஒரு முட்டா பையன், நீங்க தான் அவர் கூடவே இருந்திருக்கீங்களே, உங்ககிட்டயே அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது, பூமிநாதன் வந்துட்டாரா? ரத்னம், இனி உனக்கு எந்த நேரத்திலையும் பிரச்சனை வரலாம். உடனே இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். என்னண்ணே, ஐயா வந்திருக்காருன்னு வீடே சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னன்னா அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. ஏ, என்ன பண்ணி? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஐயா வந்திருக்காருன்னு நானே சந்தோஷத்துல இருக்கேன். என்ன போய் வாயடிச்சு போய் நிக்கிறேன்னு சொல்ற? அப்படிங்களா? ஐயா, ஐயா, தெய்வமே, ஐயா! அண்ணே, அண்ணே, ஐயா உள்ள இருக்காரு. நீங்க என்னன்னா ஐயா ஐயான்னு கூப்பிட்டுட்டு வெளியே போறீங்க? இவன் ஒரு டார்ச்சர் பிடிச்சவன். சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அது இல்ல சண்முகம், இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கிற எங்க ஐயாவை, என் தெய்வத்தை, எங்க குலசாமிய வெறுங்கையோட போய் பார்த்தா நல்லா இருக்குமா? ருத்ராமா எப்படி எனக்கு குலதெய்வமோ சாமியோ அதே போலதான் பூமிநாதன் ஐயாவும். அதனாலதான் நான் போய் பொக்கே வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன இவரு வந்தாரு, என்னன்னு கேட்டாரு, ஐயாவை பத்தி சொன்னோம். இப்ப என்னடானா அவரா பேசிட்டு புலம்பிட்டு போயிட்டே இருக்காரு. எப்படி இருந்தாலும் இங்க தானே வரணும், வரட்டும். ஏமா பிரியா, கை கூசாம நல்லா எடுத்து வைமா, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அவனுக்கு வை மச்சான், எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நான் சாப்பிடுறேன் மச்சான், நீங்களும் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. என் வேலையே ரசிக்கிறதும் ருசிக்கிறதும் தானே. நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. அத்தை, அந்த வேலைக்காரி வரா. வரட்டும். இப்ப பார். வாமா, அதை வா. என்ன விருந்துக்கு வந்தீங்களா? உட்காருங்க, சேர் ஃப்ரீயா இருக்கு, பரிமாறுறேன். நீ எங்க போயிட்டு வர சக்தி? பக்கத்துல இருக்கிற மெடிக்கலுக்கு போயிட்டு வரமா. இந்த நேரத்துல மெடிக்கல்ல உனக்கு என்ன வேலை? இங்க யாராவது தலைவலி காய்ச்சல் வந்து படுத்திருக்காங்களா என்ன? இல்ல பெரிய நோயாளி யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்ல. அதென்ன மெடிக்கலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ற? ஏமா, மெடிக்கலுக்கு ஏன் போனேன்னு சக்தியை கேட்டா சொல்ல போறா. நீங்களே ஒரு காரணத்தை அடுக்குறீங்க. டேய், இப்படி நீங்க எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவ வீட்டு வேலையை பார்க்காம அடிக்கடி ஊர் சுத்திட்டு வரா. ஏய், ருத்ரா உன்கிட்ட தானே பொறுப்பை கொடுத்து சமைக்க சொன்னா, நீ பாட்டுக்கு அதையெல்லாம் விட்டுட்டு வெளியில போயிருவியா? விருந்துக்கு எல்லாத்தையும் நான் தாம்மா ரெடி பண்ணேன். கடைசியா சாம்பாரும் ரசத்தையும் மட்டும் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தாம்மா வெளியே போனேன். ஓ, கடைசியா இந்த 2 ஐட்டத்தை பண்றதுக்குள்ள மெடிக்கல்ல இருந்து அவசரமா போன் பண்ணி உன்னை வர சொல்லிட்டாங்க இல்ல? அப்படின்னா நீ அங்க பார்ட் டைமா ஜாப் பாக்குறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. என்ன அப்படியா இல்லம்மா நொல்லமான்னு சொல்லிட்டு இருக்க? வேலை நேரத்துல நீ எங்க போன சக்தி? இத வாங்குறதுக்காக தாம்மா போயிருந்தேன். ஐயாவோட திங்ஸ் எல்லாத்தையும்
வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்காக நானும் செக்யூரிட்டி அண்ணாவும் கார்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தோம். அப்போ ஐயாவோட எண்ணெயில எப்படியோ தெரியாம கீழே விழுந்துருச்சு. தெரியாம செக்யூரிட்டி அண்ணா அதை மிதிச்சிட்டாரு. அது உடைஞ்சிருச்சு. ஐயாவுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதுனால அவருக்கு எந்த நேரத்துலனாலும் வீசிங் பிரச்சனை வரும். அதனால இது எப்பவும் அவரோட கையிலேயே இருக்கணுமா. அதனாலதான் மெடிக்கலுக்கு போய் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். மருமகளே, இவ உருட்டு உலகமாக உருட்டா இருக்கே. ஒரே உருட்டுல மொத்த பேரையும் காலி பண்ணிட்டா. ஆமா அத்தை. பாத்துக்கோ மருமகளே, இதுக்கு பேர் தான் ஸ்கோர் பண்றது. ஒரு இன்ஹேலரை வச்சு மொத்த கதையும் முடிச்சுட்டா. என்னால முடியலடா சாமி, இப்படி நடிக்கிறா பாரு. பாத்தீங்களா நீ சக்தியை பத்தி அவ்வளவு குறை சொன்னீங்க. ஆனா அவளை பாருங்க, இவருக்கு இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஹேலர் வாங்க போயிருக்கா. அம்மா, ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம யார் மனசும் நோகிற மாதிரி பேசாதீங்க. அவ எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு வந்திருக்கா. சக்தி ருத்ரா மேல எவ்வளவு அக்கறை எடுத்துப்பாலோ அதே அக்கறை தான் என் மேலையும் எடுத்துப்பா. ஒரு நாள் இந்த இன்னேலர் இல்லாம நான் வீசிங்ல அவஸ்தைப்பட்டு இருந்தப்ப அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து என் உயிரை காப்பாத்தினது சக்தி தான். இந்த இன்னேலர் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு சக்திக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் போய் வாங்கிட்டு வந்திருக்கா. எங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறதுனாலதான் அனிதா மாதிரியே சக்தியையும் நாங்க எங்க பொண்ணா பாக்குறோம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணே, என்னண்ணே ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? சொல்லுங்கண்ணே. என்ன நடந்துச்சா? அந்த வீணா போன பூமிநாதன் மறுபடியும் ருத்ராவோட சேர்ந்துட்டான்னு நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் விட விடங்குது. அண்ணே, இப்ப என்னென்ன பண்றது? அது புரியாம தானே இப்ப திண்டாடிக்கிட்டு இருக்கேன். பூமிநாதர் ருத்ரா கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எல்லாம் வீணா போச்சு. வந்தவன் சும்மா வரல சங்கர். எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த தேவதாசன் சாகறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டு தான் செத்திருப்பான். அதான் பயமா இருக்கு. நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என் கதையே முடிஞ்சது. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க ருத்ரா வீட்டு வாசப்படியவே மிதிக்க முடியாம போயிடும். எனக்கு ஆயுசு முடிஞ்சு நான் சாகுற வரைக்கும் நான் ருத்ரா வீட்டுல தான் இருந்தாகணும். ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய வேலை அங்க பாக்கி இருக்கு. அதுல மொத்தமா மண்ணு விழுந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அண்ணே, அவர் வீட்டுக்குள்ள வரவிடாம நம்ம என்னென்னமோ பண்ணோம். அதே மீறி அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. இப்ப புலம்பி எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்டுக்குள்ள வந்த பூமிநாதனை எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு யோசிப்போம்னே. சரியா சொன்ன சங்கர். அந்த ஆளை எப்படி வெளியேத்துறது? அண்ணே, அதுக்கு ஒரு அருமையான ஐடியா இருக்கு, சொல்லட்டுங்களா? என்ன ஐடியான்னு சொல்லு. அந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் மேல சப்போர்ட் கூடிக்கிட்டே தான் போதே தவிர குறையவே மாட்டேங்குது. அவ கெட்டவன்னு கண்டுபிடிச்சு சொன்னாலும் கடைசி நேரத்துல நல்லவள் ஆயிடுறா. எந்த பக்கம் பால் போட்டாலும் அவ ஸ்கோர் பண்ணிட்டே தான் இருக்கா அத்தை. ஆமா, மம்மி அவளை எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க அத்தை. சிவாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றான். இப்ப புதுசா என் அப்பாவும் வந்து சேர்ந்துட்டாரு. ஒரு டைம் அந்த வேலைக்காரிய வீட்டு விட்டு அனுப்ப அவரு ஆதரவு கொடுத்தாருந்தா அவரு கூட பிரச்சனை பண்ண. இப்ப பார்த்தா அவரே ஏன் அப்பாவா இருக்காரு. போற போக்க பார்த்தா இந்த வீட்டுல நாம தான் இருக்க முடியாது போலாத்த. அவளை நாம தரித்திரம் வீணா போனவன்னு திட்டுறோம். ஆனா நம்மள தவிர எல்லாருக்கும் அவளை பிடிச்சிருக்க. அவ ஏதோ உடம்பு பிடி ராசியில பிறந்து தொலைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வீட்டை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா.
நம்மளாலையும் அவளை எதுவுமே செய்ய முடியல. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா அத்தை? ஆளுக்கால அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறத என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. இங்க பாரு மருமகளே, அவ நம்மள டென்ஷன் படுத்தி காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறா. இதுக்கு மேல நாம கவனக்குறைவா இருந்தோம் பாதிப்பு நமக்கு தான். இதுல புத்திசாலித்தனமா செயல்பட்டா மட்டும்தான் சிவா உனக்கு கிடைப்பான். 3 வேளை சாப்பாடு முழுசா கிடைக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத குடும்பத்துல பிறந்தவளுக்கு வேலைக்காரியா இருந்தாலும் உன் அம்மாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நாம அனுபவிக்கிற வசதி வாய்ப்பையும் அவளும் அனுபவிச்சு பழகிட்டா. இத சாகுற வரைக்கும் அனுபவிக்கணும்னா அவ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் முடியும். அவனை கொத்தி தூக்குறதுக்கான ஏற்பாட்டை தான் அவ பண்ணிட்டு இருக்கா. அப்படி பார்க்க போனா சிவா ஏன் மேலதான் அத்தை பிரியமா இருக்கான். இப்படியே பெருமை பேசிக்கிட்டே இருக்க கூடாது அனிதா. சிவா விஷயத்துல உன் வேகம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அடுத்த மாசம் கல்யாணம், அதுக்கு அடுத்த 10 மாசத்துல குழந்தைன்னு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு சிவாவை உன் புருஷனாக்குறதுல மின்னல் வேகத்துல இருக்கணும். அப்பதான் நீ நினைச்சதை அடைய முடியும். அடைஞ்சு தீர்வா அத்தை. சிவா என் கழுத்துல தாலி கட்டினதும் அந்த வேலைக்காரியை எப்படி ஒளிச்சு கட்டுறேன்னு மட்டும் பாருங்க. இந்த வேகமும் துடிப்பும் நீ சிவாவை அடையிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா இருக்கும் அத்தை. அண்ணே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையாண்ணே? என்ன விஷயம் கேள்விப்பட்ட? கேசவன்ற கந்துவட்டி குடிகாரனுக்கு உங்க பொண்ணு சக்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணீங்களா? தாலி கட்டுற நேரத்துல அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சாமே. அப்படி போன பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து உங்க முதலாளி அம்மா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களாமே, அப்படியாண்ணே? இதை விட இன்னொரு சூப்பர் மேட்டர் கேள்விப்பட்டேன். என்ன? உங்க பொண்ணு சக்தியை லவ் பண்ணி இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அஸ்வின்ற ஒரு டிரைவரை வேலைக்கு சேர்த்து விட்டீங்களாமே. கடைசியில அவன் உங்க முதலாளி அம்மா பொண்ணையே கணக்கு பண்ணி தூக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டானமே. அப்புறம் அது பெரிய பிரச்சனையாகி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இதெல்லாம் உண்மையானே? என்ன இவன் கேசவன்ல இருந்து அஸ்வின் வரைக்கும் நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இது நல்லதுக்கு இல்லையே. கமலாவுடைய வீடியோ இருந்த பென்டிரைவை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிட்டயே பேரம் பேசின மாரிக்கு எப்படி பூஜை போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பணுமோ அப்படி இவனுக்கும் ஒரு பூஜையை போட்டுற வேண்டியதுதான். சக்தியை கொலை பண்ணணும்னு பேசிட்டு இருந்த அதே ஆளோட ரத்னம் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கானே. என்னன்னு யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எப்போ நடந்த விஷயம். இப்ப எதுக்கு அதை பத்தி? அதுக்கு இல்லனே, சக்தியை கொலை பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பிளான் பண்ணோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா என் மனசுல உறுத்தலாவே இருக்கிற விஷயம் என்னன்னா, 1000 தான் இருந்தாலும் சக்தி உங்க பொண்ணு. அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு இவ்வளவு வெறியா இருக்கீங்களே, ஏன்னு? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கேள்விய அவனே கேட்டுட்டான். இதுக்கு ரத்னம் என்ன பதில் சொல்றான்னு பார்க்கலாம். என்னன்னு பதிலே காணோம். அவ என் பொண்ணே இல்ல. ஐயோ, ஒரு உணர்ச்சி வேகத்துல டக்குன்னு உண்மையை உளறிட்டோமே. என்னன்னு சொல்றீங்க? சக்தி உங்க பொண்ணு இல்லையா? டேய், சக்தி என் பொண்ணு தான்டா. அண்ணே, நீங்க தானே அவ இப்ப உங்க பொண்ணு இல்லைன்னு சொன்னீங்க. சக்தி என் பொண்ணு இல்லைன்னு சொன்னா என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுவாளா? ருத்ராமா கூட தான் பூமிநாதன் ஐயாவை விட்டு 20 வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்காக அவர் ருத்ராமா புருஷன் இல்லைன்னு ஆயிடுவாரா? இல்ல இவங்க தான் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுவாங்களா? கோவத்துல இப்படி சொல்றதெல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? சரிண்ணே, நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அண்ணே, ஒரு கோவத்துல இந்த மாதிரி சொல்றதெல்லாம் சகஜம்தான். உங்களுக்கு சக்திய எப்பவுமே பிடிக்க மாட்டேங்குதே. சக்தி உங்க பொண்ணா இருந்தா ஒரு அப்பாவா எப்பவும் பொண்ணு மேல வெறுப்பு இருந்துகிட்டேவா இருக்கும். என்ன இவன் குடஞ்சு குடஞ்சு கேள்வி கேட்கிறான்? சூழ்நிலை புரியாம.
அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு சங்கர். எனக்கு ஜோஷியம், ஜாதகம் இதெல்லாம் நான் நம்புற ஆளு. நான் என்னதான் ருத்ராமா வீட்ல டிரைவரா வேலை பார்த்தாலும் இவ பிறக்கிறதுக்கு முன்னாடி என் குடும்ப சூழல் கொஞ்சம் வசதி வாய்ப்போட தான் இருந்தேன். இவ எப்ப பிறந்தாலோ எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. இவ பிறந்தப்பவே ஜோசியக்காரர் சொல்லிட்டார், இந்த பொண்ணு பீடையில பிறந்திருக்கு, உங்களுக்கு வாழ்க்கை நல்லாவே இருக்காது, உங்க சொத்தெல்லாமே அழிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டார். பார்த்தா அப்படியே ஆயிடுச்சு. அவளோட பிறந்த நேரம் என் குடும்பத்தை தான் ஆட்டி படைக்குதுன்னு பார்த்தா ருத்ரமா குடும்பத்தையும் சேர்த்துல ஆட்டி வைக்குது. எங்க அனிதாமா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல மாட்டி லாக்அப் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. ருத்ராமா சம்பந்தமே இல்லாத கொலைப்பழியில மாட்டி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு திரும்ப விடுதலை ஆகி வந்தாங்க. இவளால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அவ மேல எனக்கு விருப்பம் இல்லாம போச்சு. அவ என் பொண்ணுங்கிற நினைப்பே இல்லாம போச்சு. அப்பவே இவளை தத்து கொடுத்துடணும்னு நினைச்சேன். ஆனா என் பொண்டாட்டி தான் புள்ள பாசத்தால வேணான்னு தடுத்தா. அப்ப அப்படி பண்ணிருந்தா அப்பவே இவளை தொலைச்சு கட்டி நான் இப்ப நிம்மதியா இருந்திருப்பேன். நீயே சொல்லு சங்கர், இப்படி ஒரு தரிதனம் பிடிச்சவளை எந்த அப்பனுக்கு தான் பிடிக்கும்? எவனா இருந்தாலும் ஒளிச்சு கட்டதானே நினைப்பா. அதானே நானும் செஞ்சேன். இவ்வளவு தானே? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். இப்படி பீட பிடிச்ச பொண்ண யாருக்குமே பிடிக்காதுண்ணே. சரி, நீ போயிட்டு வா. நம்ம சந்திக்கிற மாதிரி இருந்தா போன் பண்றேன். சரிண்ணே, நான் வரேன். இந்துமதி, இந்த கதையில நான் மட்டும்தான் வில்லன். நீ வந்து நின்னது, ஒட்டு கேட்டது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் என் மேல உனக்கு சந்தேகம் வராத மாதிரி அவன்கிட்ட பேசினேன். நீயும் நிச்சயம் நம்பியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏ ரத்னம், நான் மறைஞ்சு நிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ உன் ஆளுகிட்ட பேசினங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்லடா. அடுத்து என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை எப்படி துருவி தோண்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மறைக்கிற எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். எவ்வளவுக்கு சார் போடணும்? 500 ரூபாய்க்கு. சார் மீட்டர் செக் பண்ணிக்கோங்க. ஏய் திவ்யா, நீங்க என்ன தெரியலையா? நான் தான் கார்த்திக். உன்னோட ஃபேவரட் பார்பிடால் பேக்க ஒளிச்சு வச்சனே. நீ கூட அழுதுகிட்டே இருப்பியே ஸ்கூல் டேஸ்ல. ஹே கார்த்தி, நீயா? என்னடா ஆள் அடையாளமே தெரியல. எப்படி இருக்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். HCL ஒர்க் பண்றேன். நீ HCL ஒர்க் பண்றது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒர்க் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இங்க? நான் உன்னை இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் கூட தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹே திவ்யா, ஐ அம் சீரியஸ். பெரிய பிசினஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல பிறந்துட்டு இப்படி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்க. வாட் ஹேப்பன்ட்? நத்திங், ஜஸ்ட் ஐ அம் வொர்க்கிங். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? என்ன திவ்யா, என்னை இன்வைட் பண்ணவே இல்ல? டேய், முதல்ல இன்வைட் பண்ற சிச்சுவேஷனே இல்ல. அப்படியே இருந்தாலும் உன்னை எப்படி இன்வைட் பண்ண முடியும்? நமக்கு தான் ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் எந்த கான்டாக்ட்டுமே இல்லையே. அதான் இப்ப வந்துட்டல்ல, இனி எப்பவுமே கான்டாக்ட்ல இருக்கலாம். அதுக்கு ஓபனிங் செலிப்ரேஷனா இப்ப என் கூட காஃபி சாப்பிடவா? ஏய், இது ஒர்க் டைம்டா. இப்ப வெளியே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கமான் திவ்யா, ஒரு காஃபி சாப்பிட எவ்வளவு டைம் ஆக போகுது? பெர்மிஷன் சொல்லிட்டு வா. இவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஒரு காஃபி சாப்பிடுறதுக்கு ரொம்ப தான் பிகு பண்ற. சரி சரி, நான் போய் உள்ள சொல்லிட்டு வரேன். இங்க பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்கேயே போவோம். ஓ எஸ், போலாம். போலாமா? போலாம்.
சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தியம்மா, அருணை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டீங்களா? அருண் வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவான் சம்பந்தி. சீக்கிரமா மாப்பிளைய கூட்டிக்கிட்டு காஃபி ஷாப் பக்கத்துல போங்க. நான் சொன்ன கார்த்திக்ன்ற பையன் திவ்யாவை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டானா? எனக்கு இப்பதான் மெசேஜ் பண்ணா. அவங்க 2 பேரும் காஃபி ஷாப் போறதுக்குள்ள நான் அருணை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போயிடுவேன் சம்பந்தி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சம்பந்தி. இப்ப கொடுத்திருக்கிற ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் சம்பந்தியம்மா. தன்னோட வைஃப் இன்னொரு பையன் கூட காஃபி ஷாப்ல ஒன்னா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கறத அருணால ஜீரணிச்சிக்கவே முடியாது. இன்னைக்கு எப்படி பொங்க போறான்னு மட்டும் பாருங்க. அப்போ அவருக்கே தெரிஞ்சிரும் திவ்யா நம்ம பொண்டாட்டிங்கிறதுனாலதான் அவ இன்னொரு பையன் கூட பேசுறத நம்மளால தாங்கிக்க முடியல. அப்படின்னா ஒரு புருஷனா தன்னோட ஒய்ஃபுக்கு நாம கொடுக்கிற சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அவருக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நானும் கடவுள் கிட்ட அதான் வேண்டிட்டு இருக்க சம்பந்தி. இன்னைக்கு நல்லதே நடக்கும். சரி, நீங்க அங்க போங்க. நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரிங்க சம்பந்தி. சொல்லுங்க சார், யார் வேணும்? ருத்ரா மேடத்தை பார்க்கணுமா? நீங்க யார் சார்? என்ன விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கீங்க? சிவமணி சார் என்ன அனுப்பி வச்சாருமா. மேடத்தை பார்த்து இந்த கவர் அவங்க கிட்ட கொடுக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். அம்மா வீட்ல தான் இருக்காங்க, நீங்க உள்ள போய் பாருங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். யார் இது? புதுசா இருக்கான். யார் சார் நீங்க? மேரேஜ் சர்டிஃபிகேட் சார், கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். மேரேஜ் சர்டிஃபிகேட்டா? ஆமாம் சார், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார் இதை நேரில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னார். யாரோட மேரேஜ் சர்டிஃபிகேட் சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இந்த அட்ரஸில் போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க அதை என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துட்றேன் அவர்கிட்ட. நீங்கள் யார் சார்? நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் சார். என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். மறந்துடாம அவங்ககிட்ட கொடுத்துருங்க சார். மறக்க மாட்டேன் சார், நான் கொடுத்துட்றேன். அப்போ நான் வரேன் சார். வாங்க. சரிங்க சார். சரி. இந்த வழியா போனோம், சக்தி நம்மளை கண்டுபிடிச்சிருவா. என்ன ஏதுன்னு விசாரிச்சு போட்டு கொடுத்துருவா. பின்பக்கமா போயிட வேண்டியதுதான். சக்தி சார், யார் அவரு? யாரோ சிவமணின்னு ஒருத்தர் ருத்ராமா கிட்ட கொரியரை கொடுக்க சொன்னாராம். அதான் வந்து கேட்டாரு. அம்மா உள்ளதான் இருக்காங்கன்னு அனுப்பி வச்சேன். என்ன, சிவமணி அனுப்புனாளா? ஆமா சார், அப்படிதான் சொன்னாரு. ஏன், என்னாச்சு சார்? எல்லாமே கெட்டு போச்சு. என்ன சார், என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? சிவமணி யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது சார். நமக்கு கோயில்ல கல்யாணம் பண்ணி வச்சானே ஒரு இன்ஸ்பெக்டர், அவன் தான் சிவமணி. இன்ஸ்பெக்டர் சிவமணின்னு சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் சார். அவர் மொட்டையே சிவமணி அனுப்பியிருக்காருன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வரல சார். உனக்கு எதுவுமே ஞாபகம் வராது, எல்லாமே மறந்து போயிடும். சரி, அந்த ஆள் கவர்லையாவது என்ன இருக்குன்னு கேட்டியா? இல்ல சார், நான் கேட்கல. உனக்கு மண்டையில ஏதாவது இருக்கா? யாராவது கவர் கொடுத்தாங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்காம உடனே வீட்டுக்குள்ள அனுப்பியிருப்பியா? வர வர உனக்கு புத்தி மழுங்கிக்கிட்டே வருது. அதனாலதான் நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க. ஆமா சார், முதலாளிக்கு தான் புத்தி அதிகமா இருக்கும். நான் சாதாரண வேலைக்காரி தானே, எனக்கு புத்தி கம்மியா தான் இருக்கும். இப்பெல்லாம் உங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. இப்ப எதுக்கு அழற? திட்டினா அழாம என்ன செய்வாங்க? நான் வேணும்னேவா திட்டினேன்? ஏன் இப்படி கவனக்குறைவா இருக்குன்னு தான் சொல்றேன். ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம கல்யாண போட்டோவை கொரியர்ல அமைச்சிருக்கேன்னு டென்ஷன் பண்ணா. இன்னைக்கு ஏதோ ஒரு கவரை அத்தை கிட்ட கொடுக்க சொல்லி ஆள் அனுப்பியிருக்கான். அது
அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம கல்யாண விஷயம் சம்பந்தமா அதுல ஏதாவது இருந்து அத்தை பார்த்தா அவ்வளவுதான் சக்தி, எல்லாமே முடிஞ்சது. அத்தை அந்த கவரை பாக்குறதுக்குள்ள அந்த கவர் நம்ம கைக்கு வரணும். ஓகேயா? வா. இங்க வாங்களேன். சார், வெளியாள் யாராவது வந்து உன்கிட்ட கவர் கொடுத்தாங்களா? இல்ல சார், நான் ஸ்டோர் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது சார். சரி, நீங்க போய் வேலை பாருங்க. எப்படா சிவா வருவான், அவன் பின்னாடியே சுத்தலான்னு பாத்துட்டு இருப்பா போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பாக்கும்போது இந்த வேலைக்காரி வெளியில பூச்செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா. சிவா வந்ததும் கரெக்டா அவன் பின்னாடியே வந்து நிக்கிறா. இந்த வேலைக்கார ஜென்மத்தை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னே தெரியல. சிவா, சிவா, ஆபீஸ்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். சரி, நீ டயர்டா இருப்ப, நான் போய் உனக்கு ஃப்ரெஷ்ஷா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க சும்மா இருக்குமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் சிவா, ஏன் கையால நான் டீ போட்டு தரேங்கிற, நீ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்டு வேலைக்காரியை விடவும் நான் டீ நல்லா தாண்டா போடுவேன். இப்ப நான் டீ குடிக்க மூட்ல எல்லாம் இல்லம்மா. டேய், ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேறீங்க? இரு இன்னைக்கு உன் அம்மா அவ கையால டீ போட்டு கொடுக்கறேன்னு சொன்னதும் நான் பழைய நினைவுக்கு போயிட்டேன். ஆமா இந்து, நீ சின்ன புள்ளையா சமத்தா இருக்கிறப்ப உன் அம்மா எனக்கு டீ போட்டு கொடுத்தா. அதுக்கப்புறம் இப்பதான் வாயை திறந்து சொல்றா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அந்த குரலை கேட்டுதான் உன்னோட சேர்ந்து ஒரு கப்பு டீ குடிக்கணும்னு தான் அவசரமா ஓடி வந்தேன்டா. இப்படி ஆச்சரியம்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தானே நடக்கும். இதை நான் மிஸ் பண்ண கூடாது சிவா. அப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. வீட்டுக்கு இப்போ ஒரு ஆள் வந்துட்டு போனாரா இல்லையா? என்ன சிவா சொல்ற? வீட்டுக்குள்ள யாரும் வரலையே. இல்லம்மா, ஒருத்தர் வந்துட்டு போனாரு. நான் இப்பதான் ரூம்ல இருந்து வரேன். ஒருவேளை அதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருப்பாங்களோ என்னவோ. ஆமா சிவா, நான் கூட அப்படி யாரையுமே பார்க்கலையே. ஒருவேளை திருடன் எவனாவது வந்து போனோம். ஏய் செக்யூரிட்டி, சும்மா இருக்குப்பா. என்னாச்சு? ஏன் இவன் இப்படி போறான்? அப்படி யார் வந்தாங்க? இவன் எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கான்னு தெரியலையே. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அனி, அனிதா, அந்த கவரை என்கிட்ட கொடு. ஏன் சிவா, எதுக்கு இந்த கவரை கேக்குற? கொடுன்னு சொல்றேன்ல. ஏய் சிவா, இப்ப எதுக்கு அந்த கவரை கிழிக்கிற? சிவா, என்ன சிவா? சிவா, என்னது? இந்த கவர்ல கிளையண்ட் அக்ரிமெண்ட் இருக்கு. ஆமா, அந்த கவருக்குள்ள நான் எதை வச்சனோ அதுதானே இருக்கும். கிளையண்ட்டுக்காக மம்மி அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ண சொன்னாங்க. அதுக்காக கொரியர் பண்ண பின் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வந்து புடுங்கி கிழிக்கிற. ஏன் சிவா, உனக்கு என்ன ஆச்சு? ஏய் சிவா, என்னத்து சிவாவுக்கு ஆச்சு? வந்தான், என்கிட்ட இருந்து கவரை புடுங்கனா கிழிச்சான். காரணம் கேட்டா பதில் சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அதான் எனக்கும் ஒன்னும் புரியல அனிதா. யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாங்களான்னு கேட்டான். நான் யாரும் வரலன்னு சொன்னேன். உடனே படி ஏறி மேல ஓ ரூமுக்கு வந்தான். இங்க வந்து பார்த்தா உன்கிட்ட இப்படி பண்ணிட்டு போயிட்டான்.
என்ன விஷயம்னு தெரியல. வா போலாம். டேய் ரொம்ப தாகமா இருக்குடா, ஒரு இளநீ வாங்கி கொடுறா. மா கோயிலுக்கு போறேன்டா, போற வழியில நான் இறங்கிறேன்னு சொல்லி தான் இப்ப என் கூட வந்த. அதுக்குள்ள உனக்கு என்ன இளநீ? ஏண்டா பெத்த தாய்க்கு ஒரு இளநீ வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி சலிச்சுக்கிற? சும்மாவா சொன்னாங்க தென்னைய வச்சா இளநீரு, புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு? தென்னைய வச்சிருந்தா கூட இந்நேரம் நான் இளநீர் குடிச்சிருப்பேன். இப்ப எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற? உனக்கு இளநீ தானே வேணும், வா. தம்பி அண்ணா நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இளநீ ஒண்ணு கொடுப்பா. தரண்ணே. ஏண்டா உனக்கு வேண்டாமா? நீங்க மட்டும் குடிங்க, எனக்கு வேணாம். டேய் ஒன்னு குடியேண்டா. வேணானா விட. சரி விடு. திவ்யா என்ன சாப்பிடுற? எனக்கும் காஃபி. காஃபி மட்டும் போதுமா? உனக்கும் தானே? ஷூர். ஷியோர். ப்ரோ 2 காஃபி. நம்ம வீட்டுக்கே போயிருந்திருக்கலாம். என் வீட்டையும் நீ பார்த்த மாதிரி இருந்திருக்கும். என் அத்தையும் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேன். திவ்யா நம்ம சந்திப்பு இதோட முடிஞ்சதா என்ன? நீ ஒரு நாள் லொகேஷன் ஷேர் பண்ணு, நான் வீட்டுக்கு வரேன். அப்புறம் உன் மாமியார் வீட்டுல எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வை. கண்டிப்பா. பாத்துட்டான். திவ்யா இன்னொருத்தன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கானதும் கோவத்துல முகம் எப்படி செவந்து போச்சு பாரு. இதாண்டா எனக்கும் சம்பந்திக்கும் வேணும். யாருவன்? இவனை பார்த்ததே இல்லையே. இவன் கூட காஃபி ஷாப்க்கு வந்திருக்கா? ஐயோ சம்பந்தி போன் பண்றாரு. அருண், என்னம்மா? என்னோட ஃப்ரெண்ட் போன் பண்றாங்க. இந்த இளநிய கொஞ்ச நேரம் புடி, நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தியம்மா, அருண் திவ்யாவும் கார்த்திக்கும் ஒன்னா காபி சாப்பிடுறத பாத்துட்டாரா? பாத்துட்டான் சம்பந்தி. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் அவன் முகம் அப்படியே இருண்டு போயிடுச்சு. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. அருண் கோவத்தோட நேரா போய் திவ்யாவை 4 அறை விட்டு கண்டவனோட உட்காந்து காஃபி குடிக்கிறியான்னு திட்டி இழுத்துட்டு வருவாரு பாருங்க. நானும் அததான் சம்பந்தி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பொசசிவ்னஸ் கிளப்பி விட்டா போதும், நாம நினைச்சதெல்லாம் நடந்துரும் சம்பந்தியம்மா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சம்பந்தி. மா என்னடா போன்ல எவ்வளவு நேரமா பேசிட்டு இருப்ப? வாமா. வர இரு. சம்பந்தி, அருண் கோவத்துல அப்படியே கொப்பளிச்சு போய் என்ன கூப்பிடுறான். நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க சம்பந்தி. டேய் ஏண்டா கத்துற? ஒரு போன் பேசிட்டு வரதுக்குள்ள என்ன அவ்வளவு அவசரம்? நீ இளநீ குடிக்கு தானே வந்த? இளநீ முதல்ல குடி. போனா பெரிய போன். என்கிட்ட காட்டுற கோவத்தை உன் பொண்டாட்டி கிட்ட காட்டுறா. என்னடா இது? வந்த ஆளு இதுல மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குன்னு கொடுத்துட்டு போனா, இந்த வீட்டுக்கு எதுக்கு சர்டிபிகேட் வரணும்? கவர் மேல சிவான பேர் எழுதியிருக்கு. இன்ஸ்பெக்டர் கொடுத்ததா வேற சொன்னாரு. எதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்து விடணும்? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பேசாம நம்மளே பிரிச்சு பாத்துருவோமா? சக்தி, சக்தி சார். வந்த ஆளு அந்த கவரை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போனானே தெரியல. இப்ப அது யார் கையில இருக்கு, பிரிச்சு பாத்துட்டாங்களா இல்லையான்னு எதுவுமே தெரியல. எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? போச்சு, எல்லாமே போச்சு. நல்ல வகையா மாட்டினேன். வந்தவர் சிவமணின்னு சொன்னதுனால எந்த சிவமணின்னு எனக்கு ஞாபகம் இல்லை சார்.
அதானே பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே உனக்கு அது ஞாபகம் வரும். நீ வேற ஏதோ நினப்புல மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்க. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? வந்தோடனே விசாரிச்சிருந்தா இது ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லாம் ஒன்னால வந்தது. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. ச்சே. அத்தை, ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு மேட்டரா? சிவாவை கூப்பிட்டு 4 திட்டி வேலைக்காரிய 4 போடு போட்டா அவ ஏன் பின்னாடி சுத்த போறா? இவன் ஏன் பேச போறான்? இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லத்த. விடுங்க அத்தை. அப்படி இல்ல மருமகளே, உனக்கு அனுபவம் கம்மி. எப்ப நம்ம ஒருத்தர் மேல ரியாக்ஷன் காட்டுறோமோ அதுவே அஃபெக்ஷனா மாறிடும். இதெல்லாம் ஸ்லோவா தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த வேலைக்காரி வெளியில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்பவுமே அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற சிவா இப்ப எரிஞ்சு எரிஞ்சு விழ ஆரம்பிச்சுட்டான். இதுதான் சரியான சான்ஸ். ஏற்கனவே உன் கண்ணுல மண்ணை தூவுற ஐடியாவை கொடுத்தது நான் தான். அப்புறம் அவன் மேல தண்ணி அடிக்கிற ஐடியாவை கொடுத்ததும் நான் தான். ரெண்டுமே செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சிவா அவ மேல பரிதாபத்துல அன்பு காட்டுறானோ இல்ல வேற விதத்துல அன்பு காட்டுறானான்னு தெரியல. ஆனா இப்போ அந்த வேலைக்காரி மேல கோவத்துல இருக்கான். சோ இதை நீ பயன்படுத்தி அவனை முழுசா நீ உன் பக்கம் கொண்டு வரணும். நான் நிச்சயம் கொண்டு வருவாத்த. அவனை எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்றேன்னு பொறுத்திருந்து பாருங்க. அம்மா, ஒரு இளநீ எவ்வளவு நேரமா குடிச்சிட்டு இருப்பீங்க? அப்படியெல்லாம் அவசர அவசரமா குடிக்க கூடாதுடா. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சாதான் உடம்பு குளு குளுன்னு இருக்கும். உனக்கு குளு குளுன்னு இருக்கு, எனக்கு இங்க எரியுது. எரிச்சலா இருந்தா இளநீ தான் குடிக்கணும். உன்னை குடிக்க சொன்ன, நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. ஒரு இளநீ வெட்ட சொல்லட்டுமா? ஐயோ அம்மா, உயிரை வாங்காதம்மா. குடிச்சு முடிச்சிட்டல, வா போலாம். டேய் இருடா, தேங்காயை கீறி கொடுக்க சொல்லு, சாப்பிட்டுட்டு போவோம். அதுதான் வயிற்றுக்கு இன்னும் நல்லது. தம்பி, இது கீறி கொடுப்பா. அப்புறம் திவ்யா, உன் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு கார்த்தி. அவர் இது வரைக்கும் என்கிட்ட சின்னதா கூட முகம் காட்டினதில்ல. அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நான் நினைச்சதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. லவ் மேரேஜா? ஆமா கார்த்தி, அது ஒரு பெரிய கதை. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்க அப்பா தான் என்கிட்ட சொல்லிட்டாரு. உன் பிரச்சனையை சால்வ் பண்ண தானே நானே இங்க வந்திருக்கேன். உன் அருமை புருஷன் தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்நேரம் உன் புருஷன் இங்க வந்திருக்கணும். ஏன் வராம தயங்கி நிக்கிறாருன்னு தான் தெரியல. வராரா இல்லையான்னு பாப்போம். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ பொறுமையா தேங்காவை தின்னுட்டு அப்புறம் கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சேரு. நான் கிளம்புறேன். டேய் என்னடா நீ இப்படி பாதி வழியிலே விட்டுட்டு போறேங்கற? மா, உனக்கு என்னதான் வேணுங்கற? இல்லடா, இளநீ குடிச்சோம் தாகம் அடங்கல. அப்படியே ஒரு கூல் ட்ரிங்க். டேய் அருண், அங்க பாருடா. யாரோ ஒரு பொண்ணு திவ்யா மாதிரியே இருக்கறா. திவ்யா மாதிரியெல்லாம் இல்ல, திவ்யாவே தான். என்னடா சொல்ற? திவ்யா யாரோ ஒருத்தன் கூட உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா. போய் அவளை 4 சாத்து சாத்தி அடிச்சிட்டு வராம இப்படி அசால்ட்டா பதில் சொல்ற? நீ தானே பணக்கார விட்டு பொண்ணுன்னு தூக்கி வச்சு கொஞ்சின, அதான் அவ இப்ப பணக்காரத்த முறை காட்டிட்டா. இதுக்கு மேல இங்க நின்னா எனக்கு தான் அவமானம். நான் கிளம்புறேன். டேய் அருண், என்னடா பாதி வழியிலே விட்டுட்டு போற? அருண், டேய் அருண், அருண். மணிவண்ணன் அங்கிள் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையே. வருவாருன்னு பார்த்தேன், கிளம்பிட்டாரு. சரி கார்த்தி, கிளம்பலாம். பங்க்ல பெர்மிஷன் தான் கேட்டுட்டு வந்தேன். நான் போகணும். ஐயோ, நாம நினைச்சது நடக்கலையே. அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். சம்மந்தியோட பிளான் ஒண்ணும் இல்லாம போச்சே. ரத்னோ,
என்ன ரத்னம் இது? ஏதோ கவர் மாதிரி இருக்கு. யாருக்கு வந்திருக்கு? உனக்கா? ஆமா ஆமா, அது நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அது கொடு. இந்த ஆளு வேற தேவையில்லாத நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட்டானே. மேரேஜ் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு போறேன்னு சொன்னா அது யாருதுன்னு பார்க்கலான்னு நினைச்சா இவ வந்து கரெக்டா கவரை வாங்கிட்டானே. என்ன ரத்னம் இது? சிவா பேருக்கு வந்திருக்கு. இதை நீ எதுக்கு பிரிக்க பாக்குற? ஐயா, நான் பிரிக்க பார்க்கலையா. சிவா சார்கிட்ட கொடுக்கலாம் தான் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, நல்லது. அப்புறம் ரத்னம், நான் வந்தது உனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும் போல இருக்கு. ஐயா, என்னங்கய்யா இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க வந்தா எனக்கு என்னங்கய்யா தொந்தரவு இருக்கு? நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு தினமும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கய்யா. நல்ல வேளையா பிரார்த்தனை பழிச்சிருச்சுன்னு நான் சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க இப்படி சொல்றீங்களா? ஓ, அப்படியா? நீ என்ன இங்க வரவிடாம பண்றதுக்கு ஏகப்பட்ட முயற்சி பண்ணன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கும் ருத்ராமாவுக்கும் விசுவாசமாவே இருப்பங்கய்யா. நீங்களும் ருத்ராமாவும் இன்னும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா ஒன்னா வாழணுங்கய்யா. அப்படி நினைக்கிறேன். நானு உங்களை எப்படியா தப்பா நினைப்பேன்? ருத்ராமா எனக்கு ஒரு தெய்வம்னா நீங்களும் எனக்கு ஒரு தெய்வம் தாங்கய்யா. உன் விசுவாசத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரத்னம். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாடுனீங்களா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேங்கய்யா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தேவதாசன் ஒருத்தரை காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ அனுப்பி வச்சியே, அவரு அங்கெல்லாம் போகல. இங்கதான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. நான் போய் பார்த்தேன். என்கிட்ட சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லிட்டு இறந்துட்டாரு. தேவதாசனா? யாருங்கய்யா? எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இல்லைங்களையா. உண்மையிலேயே உனக்கு ஞாபகம் இல்லையா ரத்னம்? ஆமாங்கய்யா. இல்ல. ஆமாவா இல்லையா? இல்லையா. ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. சரி ரத்னம், நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்கய்யா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாதிலேயே போனை கட் பண்ணாங்க. அருண் திவ்யா கிட்ட போய் பேசினாரா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் போனை போட்டு பாப்போம். சொல்லுங்க சம்பந்தி. என்ன சம்பந்தியம்மா? நான் சொன்ன மாதிரி அருண் போய் திவ்யாவை அடிச்சு இழுத்துட்டு போனாரா? அட ஏன் சம்பந்தி, நீங்க வேற. அவங்கிட்ட வடிவேல் மாதிரி ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பினிஷிங் சரியில்லையே. கடைசி நேரத்துல அவ யார் கூட பேசினா எனக்கு என்ன? பணக்கார பொண்ணு அப்படிதான் இருப்பா. எனக்கு வேலைக்கு நேரமாச்சுன்னு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஐயோ, என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? பொண்டாட்டி கூட ஒருத்த காப்பி சாப்பிடறானா? அத பார்த்து எப்படி ஒருத்தனால அமைதியா போக முடியும்? சுத்தம் மானகெட்டவனா இருப்பான் போலயே. சம்பந்தி, என்ன நீங்க என் பிள்ளைய போய் இப்படி கேவலமா நினைச்சிட்டீங்க? அவன் உங்க பொண்ணு மேல இருந்த கோவத்துல திட்டிட்டு போயிட்டான். சாரி சம்பந்தியம்மா, நினைச்சது நடக்கலையேன்னு அப்படி நான் வருத்தத்துல பேசிட்டேன். என்ன இது? எந்த மாதிரி பிளான் போட்டாலும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குதே. அதேதான் சம்பந்தி நானும் சொல்றேன். இனிமேலாவது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுற பிளானா போடுங்க. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் எப்படியாவது அருணையும் திவ்யாவையும் சேர்த்து வச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். என்னமோ சம்பந்தி, சீக்கிரமே அதுங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து பேரனோ பேத்தியையோ கொஞ்சினாதான் எனக்கு சந்தோஷம். அச்சோ, கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமாவே நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். சரிங்க சம்பந்தியம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க சம்பந்தி. என்ன பண்றது? எது பண்ணாலும் சொதப்புதே. அந்த கவரை யாருகிட்ட கொடுத்துட்டு போனா? ஒண்ணுமே புரியலையே. சிவா. அங்கிள் வாங்க. அங்கிள் வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, பரவாயில்லப்பா.
ஏன் சிவா, நான் உள்ள வர்றப்ப நீ ஏதோ டென்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கிள், நான் நார்மலா தான் இருக்கேன். என்ன அங்கிள் அப்படி பாக்குறீங்க? நானும் உன் அத்தையும் பிரியறப்ப உனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். இந்த 18 வருஷ இடைவெளியில நீ படிச்சு பெரியாளாகி உன் அத்தைக்கு பிசினஸ்ல பக்கபலமா இருந்து ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட வளர்ச்சிக்கு உன்னோட பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இதுல என்னோட பங்களிப்பு ஒன்றும் பெருசா இல்லை அங்கிள். இது முழுக்க முழுக்க அத்தையோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச சக்சஸ். நான் ஜஸ்ட் அவங்க கூட பிசினஸ்ல டிராவல் பண்றேன், அவ்வளவுதான் அங்கிள். இப்படி தன்னடக்கமா பேசுறதுக்கு பெரிய பக்குவம் வேணும் சிவா. அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. பிசினஸ்ல உன்னோட டேலண்ட் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் ருத்ரா கூட இருந்திருந்தாலும் உன் அளவுக்கு பிசினஸ்ல தனித்திறமையோட இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியலப்பா. நான் தனித்திறமையோட இருக்கேன்னு எனக்கு தெரியல அங்கிள். எனக்கு ஏதோ பிசினஸ் அறிவு இருக்குன்னா அது என் ருத்ரா அத்தையால வந்ததுதான். அவங்க கூடவே இருந்து அவங்களோடய டிராவல் ஆக அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தையோட அறிவு தான் எனக்குள்ள இருக்குன்னு நான் நம்புறேன் அங்கிள். ஏன் அங்கிள் சிரிக்கிறீங்க? சிவா, உன் வயசுல நான் இருக்கிறப்ப ருத்ராவோட அப்பா என்ன பிசினஸ்ல எனக்கு இருக்கிற திறமையை சொல்லி பாராட்டினப்ப நான் என்ன பதில் சொன்னேனோ அதே பதில தான் நீ இப்ப என்கிட்ட சொல்ற. எனக்கு நானே என்கிட்ட பேசிக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் நம்ம திறமையை பாராட்டுறப்ப அது எங்கிருந்து எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். யூ ஆர் அ குட் பிசினஸ் மேன். தேங்க்யூ அங்கிள். திறமையானவங்க கிட்ட இருந்து அந்த திறமையை எடுத்துக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு மிகப்பெரிய திறமை வேணும் சிவா. அது எல்லாராலையும் முடியாது. எனக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் அங்கிள். இது நாள் வரைக்கும் ருத்ரா அத்தை கிட்ட பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட மாதிரி இப்போ உங்ககிட்டயும் கத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்கிட்ட இருந்து நீ கத்துக்கிறது மட்டும் இல்ல, உன்கிட்ட இருந்து நானும் கத்துக்க போறேன். இந்த சிவா, என்ன அங்கிள் கவர் கொடுக்கறாரு? அந்த ஆள் கொடுத்துட்டு போன கவர் இதானா? அப்படித்தான் தெரியுது. என்ன சிவா யோசிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல அங்கிள், அது என்ன கவர்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். என்னன்னு தெரியல, உன் பேருக்கு வந்திருக்கு. மெயினா இதை கொடுக்கறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். அதை விட உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் சிவா. இந்த சிவா. தேங்க்ஸ் அங்கிள். அப்ப அந்த ஆள் இதை அங்கிள் கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கான். நல்ல வேளை இவர் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கல. அப்படி என்னதான் இதுக்குள்ள இருக்கணும்னு தெரியலையே. அப்புறம் சிவா, இந்த மாதிரி பர்சனல் போஸ்ட் எல்லாம் நீயே சைன் பண்ணி வாங்கிக்க. ஏன்னா யாரையும் நம்ப முடியாதுல்ல. ஓகே அங்கிள். சரி, நான் வரட்டுமா? சரி அங்கிள். முதல்ல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். சக்திக்கும் நமக்கும் கல்யாணம் ஆனதுக்கான மேரேஜ் சர்டிபிகேட் வந்திருக்கு. My God. எனக்கு ஒன்று மட்டும் புரியல மேடம். ருத்ராவுக்கு சிப்பு வச்சு அவங்க ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்ததெல்லாம் ஓகே தான். ஆனா ருத்ராவை விட சக்தியை ஓவரா டார்கெட் பண்ற மாதிரி தெரியுதே. ஒரு விதத்துல பார்க்க போனா என்ன பழி வாங்கினது அந்த ருத்ராவா இருந்தாலும் நான் அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறதுக்கு காரணமே அந்த சக்தி தானே. அந்த வேலைக்காரிக்கு வேணும்னா தான் அண்ணனுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கட்டி வச்சதுல சந்தோஷம் இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி ஒரு பணக்காரிக்கு தான் மகனுக்காக அவன் ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க முடியலங்கிறது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். ஒரு சாதாரண வேலைக்காரி கிட்ட நான் தோத்துட்டேனே ஷாம். அது எப்படி எனக்கு வலிச்சிருக்கும். அந்த வலி என்னன்னு அவளுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் மேடம்
சக்திய ருத்ரா வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அம்மா ருத்ரா சக்திய தான் பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க? ருத்ரா அந்த சக்திய தன்னுடைய பொண்ணு மாதிரின்னு தான் சொல்றா. ஆனா தான் பொண்ணு கட்டிக்க இருக்கிற சிவாவை அந்த சக்தி கட்டிக்கிட்டான்னு மட்டும் தெரியட்டுமே. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அது தெரிஞ்சதுனால தான் மேரேஜ் போட்டோவை வீட்டுக்கு அனுப்புனப்போ சிவாவும் சக்தியும் பதறி துடிச்சிருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். ஆனா அந்த சக்தி ருத்ரா தன்னை தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருப்பா. அதனால தான் இப்ப மேரேஜ் சர்டிபிகேட்டையும் அனுப்பி டென்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த ருத்ராவும் சக்தியும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியே இல்லாம பைத்தியம் பிடிச்சு அலையணும். அலைய வைப்பேன். அடுத்து என்ன வருமோங்கிற பயத்துல அந்த வேலைக்காரிக்கு இப்பவே நெருப்புல நிக்கிற மாதிரி தான் மேடம் இருக்கு. அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். சிவா சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரியுற அன்னைக்கு ருத்ராவோட வீடே ரணகலமா இருக்கும். இப்போ இந்த மேரேஜ் சர்டிபிகேட் விஷயத்திலேயே அந்த சக்தியும் சிவாவும் கதி கலங்கி போயிருப்பாங்க. இனி அடிக்கடி இப்படி கதி கலங்க வச்சு சித்திரவதைய அனுபவிக்க வைக்கணும். என்னையும் என் பையனையும் தலகுனிய வச்சாங்கல்ல, அதுக்கு இந்த ஆதிரா சும்மா விட்டுருவாளா? அவங்க எல்லாரும் இத நினைச்சு நினைச்சு அழற மாதிரி செய்ய போறேன். நர்மதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. உள்ள வாங்க. உட்காருங்க ஆண்டி. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இருமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க என்ன விஷயமா வந்தீங்க ஆண்டி? உன்னை பார்க்கணும்னு தாமா வந்தேன். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உன்னை நேர்ல பார்த்து உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான சூழ்நிலை அமையல. இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. அதான் உனக்கு நான் செக் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாம்மா குடி. ஐயோ ஆண்டி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. இது உன் படிப்புக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். மறுக்காம வாங்கிக்கோ. இத நாங்க எப்பவோ பண்ணிருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. புடி. இல்ல ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. எப்ப எங்க அம்மா இறந்து போனாங்களோ அதுக்கப்புறம் எனக்கு எதுலயுமே ஆர்வம் இல்ல. நீங்க கொடுக்கற பணத்தை வச்சு நான் எதுவும் பண்ண போறதில்ல. எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது ஒரே விஷயம் தான் ஆண்டி. எப்பவும் யார்கிட்டையும் அனுதாபம் மூலமா கிடைக்கிற பணத்தை கை நீட்டி வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஆண்டி. அதை நான் இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த சத்திய வாக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு இந்த செக் வேண்டாம் ஆண்டி. நீங்க இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். உதவி செய்யற மாதிரி இந்த செக்க கொடுத்து கமலா ரத்தனத்தை பத்தி ரகசியம் எதுவும் சொல்லிருக்காளான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா வாங்க மாட்டாளே. இந்த மாதிரி வரட்டு கௌரவம் தான் நிறைய பேரை வறுமையில வச்சிருக்க. இதுங்களை திருத்தவே முடியாது. என்னங்க ஆண்டி? எனக்கு உங்க அம்மா பத்தி நல்லா தெரியுமா. ரொம்ப நேர்மையானவங்க. அதே நேர்மையோட தான் உன்னையும் வளர்த்திருக்காங்க. உங்க அம்மா நீ எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரியே நீ இருக்க. ரொம்ப நேர்மையா இருக்க. இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. நைஸா பிட்ட போட்டு வாய கிளறி பாப்போம். நர்மதா, நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்கிட்ட எதுவும் மறைக்காம சொல்லுவியா? என்ன ஆண்டி? உங்க அம்மாவோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயத்த பத்தி உங்க அம்மா ஏதாவது உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? அப்படிலாம் எதுவும் சொல்லலையே ஆண்டி. ஆனா அவங்க யாருக்கும் எப்போ ஒரு பெரிய விஷயம் பண்ண மாதிரி சாகுற வரைக்கும்
ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் இருந்தாங்க. அதை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனா அது என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லல ஆண்டி. அது சொல்ற மாதிரி இருந்தா அவங்களே கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. நாமளே எதுவும் கேட்டுக்க கூடாதுன்னு நானும் அதை பத்தி எதுவும் கேட்கல. அதான் அதுக்குள்ளதான் ஏதோ இருக்கு. அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தோம். இங்கேயும் அது மர்மமா தான் இருக்கு. சரி நர்மதா, உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ஆண்டி. இன்னும் 6 monthsல படிப்பு முடிய போகுது. சர்ச் மூலமா ஸ்காலர்ஷிப் வாங்கி கனடா போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. உன் வாழ்க்கைக்கு எது சரியா இருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ வாழ்க்கையில நல்லா வரணுங்கிறது தான் என்னோட விருப்பமே. தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா, நான் வரேன். சரிங்க ஆண்டி. என்னம்மா, என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்ட? உனக்கு அப்பா மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையலையா? அப்பா கூட பேச மாட்டியம்மா? என்ன உனக்கு பிடிக்கலையாம்மா? நான் கற்பனை பண்ணி வச்சிருந்த அப்பா மாதிரி இருந்திருந்தா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கும். உங்க கூட நிறைய பேசியிருப்பேன். ஆனா நீங்க அந்த அப்பாவே இல்லை. நீங்களும் மம்மி மாதிரி தான் இருக்கீங்க. நம்மளுக்கும் அப்பா ஒருத்தர் இல்லையேன்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கி அழுதுருக்கேன் தெரியுமா? மம்மி என்ன குறை சொல்லிட்டு இருந்தப்போ இந்த நேரத்துல நமக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாருன்னு நினைப்பேன். ரெஸ்டாரண்ட்ல நீங்க நடிக்கிறதுக்கு கை ஓங்கின விஷயத்த நான் மம்மி கிட்ட சொன்னப்போ நீ என்ன தப்பு பண்ணன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் மம்மி கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? எனக்கும் அப்பா இருந்திருந்தா நான் சொன்ன விஷயத்த கேட்டதும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம என்ன அடிச்ச அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட கைய எங்க அப்பா உடைச்சிருப்பாருன்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா எங்க அப்பாவே நீங்களா இருக்கீங்க. எனக்கு யாரு பிடிக்காதோ அவ்வளவுதான் உங்க 2 பேருக்குமே பிடிக்குது. அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்கும்? என்னம்மா சொல்ற? உனக்கு பிடிக்காத யார எனக்கு பிடிக்கும்னு சொல்ற? அந்த வேலைக்காரி சக்தியை தான் சொல்றேன். மம்மியும் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீங்களும் உங்க ரெஸ்டாரண்ட்ல அவளுக்கு அடைக்கலெல்லாம் கொடுத்து உங்க பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஒரு சாதாரண வேலைக்காரிய ஏன் இடத்துல வச்சு பாக்குறத என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? அப்புறம் என்ன பண்ண முடியும்? அனிதா, அவளை சப்போர்ட் பண்றவங்களை எனக்கு எப்படி பிடிக்கும்? நீங்களே சொல்லுங்க. அனிதா, இதுக்காக உனக்கு அப்பாவை பிடிக்கலன்ற? இது பாருமா, சக்தி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு முறை அவ என் உயிரையே காப்பாத்திருக்கான்னு. அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் அவ எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா. அதுக்காகத்தாம்மா அவளை நாங்க ஒரு மகஸ்தானத்துல வச்சு பாக்குறோம். ஆனா அனிதா, நீ எங்க பொண்ணுமா? நீ எங்க ரத்தம்? இங்க பாரு, உன்னை தாண்டி
இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. எங்களுடைய ஒரே சந்தோஷம் நீதாம்மா. சூழ்நிலை காரணமா உன்னையும் அம்மாவும் பிரிஞ்சு நான் தனியா வாழ்ந்த காலத்துல நான் எப்பவுமே உங்க 2 பேரையும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன் கூட இல்லைனாலும் உன் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீ என் பக்கத்திலே இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு நானே கேக் வெட்டி கொண்டாடுவோம்மா. உன்னுடைய ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அப்பா விதவிதமா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? உன் கூடவே இருக்கணும், உன் கூட நிறைய பேசணும், என் கையால விதவிதமா சமைச்சு உனக்கு ஊட்டி விடணும், உனக்கு விருப்பப்பட்டதையெல்லாம் சலிக்காம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவு கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? நான் விரும்பினதையெல்லாம் என் பொண்ணுக்கு பண்றதுக்கு இப்பதாம்மா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு என்ன பிடிக்கல இல்லம்மா? அனிதா, நீ என்னோட உயிர்மா, நீ என்னோட சொத்து, என்னோட ஒரே சந்தோஷம் நீ மட்டும்தாம்மா. அனிதா, நீ என்னோட பேசலன்னா இந்த அப்பா செத்துருவோம்மா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்காம உங்க மனசுல நோகடிக்கிற மாதிரி பேசிட்டேன். இனிமே நான் அப்படி பேச மாட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. அப்பா கிட்ட என்ன மன்னிப்புலாம் கேட்கிற? இந்த அப்பாவை புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அதுவே போதுண்டா. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. ஆமாண்டி, ஆபீஸ்ல எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. என்னது? ஆமா ஆமா, நீ நல்லா ஜாலியா பார்ட்டியா என்ஜாய் பண்ணு. உங்களோட பார்ட்டி பிக்கெல்லாம் எனக்கு அனுப்புங்க, சரியா? நான் அதை பாக்குறேன். பிக்சரை மறக்காம அனுப்பணும், சரியா? நான் நெக்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஓகே? என்னாச்சு? என்னாச்சு? சிவா, பார்த்து வர மாட்டியா? எப்படி ஆச்சு? அங்க இருந்து போன் பேசிட்டே வந்தனா தெரியாம இடிச்சுக்கிட்டேன். ரொம்ப வலிக்குது சிவா. சரி சரி, வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். வா. ஐயோ, வா வா பாத்து வா. நீ இப்படி எல்லாம் என்ன பொடி பண்ண தெரிஞ்சா நான் டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பேன் சிவா. பாத்து கொஞ்சம் வலிய பொறுத்துட்டு வா, போயிடலாம். பாத்து நீ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா வாடி வா. சிவாவுக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு உன்னைக்கு இன்னைக்கு நல்லா புரிய வைக்கிறேன். நான் யாருங்கிறதையும் புரிய வைக்கிறேன். சிவா, என்ன முடியல சிவா. கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோ, கிட்ட நான் போயிடலாம். முடியாது சிவா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நம்மள அப்படியே சாஞ்சுக்கிறேன். சரி வா, என்ன அங்க கூட்டிட்டு போ. மெதுவா முடியல சிவா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நீ வா, பாத்து வா. மம்மி, மெதுவா. ஒண்ணு இல்ல, இரு. ஏய் சக்தி,
சார் அங்கேயே நின்னு பாத்துட்டு இருக்க பாரு, அனிதா கால்ல இருந்து பிளட் வருது. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிங்க சார். சிவா ஒண்ணு இல்ல முடியல சிவா. சரியாயிடும், இரு. சிவா வலிக்குது. ஒண்ணு இல்ல, நீ சரியாயிடும். முடியல சிவா. சக்தி மருந்து டப்பா இங்க இருக்கு. சக்தி சீக்கிரம் வா சக்தி. சரியாயிடும். சிவா குடு குடு குடு. இந்தாங்க சார். வலிக்குது. சக்தி அந்த மருந்து கொடு. வலிக்குது சிவா. இரு இரு இரு. வலிக்குது சிவா. இரு இரு இரு. சிவா ரொம்ப வலிக்குது. சிவா சிவா வலிக்குது சிவா. அனி இது வேலைக்கு வருது, நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம். வேண்டாம் சிவா, நீ பக்கத்துல இருந்தாலே போதும். எனக்கு இப்ப வலி குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அனிதாவுக்கு ஒண்ணுனா சிவா எப்படி துடிக்கிறான்னு நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ அடுப்படியில கிடக்கிற கரித்துணி உனக்கேத்த மாதிரி தான் ஆசைப்படவும் செய்யணும். சரி வா, மாடிக்கு போலாம். அப்படியே மெதுவா போயிடலாம். என்னால முடியல சிவா, இது வரைக்கும் வலிக்குது. என்னால நடக்க முடியாது. சரி ஓகே, நீ கஷ்டப்படாத, நான் தூக்கிட்டு போறேன். வா வா. ஓகே, I'll call you. வா அருண், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கமிங் சண்டே ஐடி ப்ரொஃபஷனல்ஸோட கெட் டுகெதர் பார்ட்டி ஆர்டர் இருக்கு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் லிஸ்ட் ஒன் டேபிள் இருக்கு. உடனே தேவையானதை ஆர்டர் கொடுத்துரு. அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருக்கட்டும். என்னாச்சு அருண்? வழக்கமா நான் பேச ஆரம்பிச்சா படபடன்னு எல்லாத்தையும் நீயே சொல்லி முடிச்சிருவ. இப்ப நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசனையிலே இருக்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் இனிமே வேலைக்கு வரல சார். வேற யாரையாவது வச்சு பாத்துக்கோங்க. ஏன் அருண், என்னாச்சு? எதனால வேலைக்கு வரலன்னு சொல்ற? உனக்கு இங்க ஏதாவது பிரச்சனையா? இங்க வேலை பார்க்கறது தான் சார் பிரச்சனையே. இங்க வேலை பார்க்கறதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் நிறைய இடத்துக்கு ரெஸ்யூம் அனுப்புனேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் எனக்கு கால் லெட்டர் வந்தது. அதனால தான் நான் வந்து சேர்ந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது நீங்க ருத்ராமாவோட ஹஸ்பண்ட்னு. இதுக்கு மேல நான் இங்க வேலை பார்க்கறது நல்லா இருக்காது சார். அருண், நீ என்னப்பா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. நான் ருத்ராவோட ஹஸ்பண்டுங்கிறதுக்கும் நீ வேலையை விட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் சார் சம்பந்தம் இல்ல? இத்தனை வருஷமா ருத்ராமா கிட்ட விசுவாசமா வேலை பார்த்துட்டு அவங்க வீட்டு பொண்ணு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் விலகி போன என்ன தந்திரமா ஏமாத்தி தாலி கட்ட வச்சுட்டா. அந்த பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொன்னப்பவே அவங்க அம்மா இந்து மேடம் கிட்ட உங்க பொண்ணு என்ன லவ் பண்றதா சொல்றாங்க, அவங்கள கணிச்சு வைங்கன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நான் தான் பிளான் பண்ணி அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதா என்ன துரோகின்னு முத்திர குத்திட்டாங்க. சரி, அதான் அங்கிருந்து வெளியில வந்து இங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியே. நான் உன்னை எதுவுமே சொல்லலையா அருண்? வேணாம் சார், பணக்காரங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவங்களுக்கு வேணும்னா பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையில வருவாங்க. அதுவே அவங்களுக்கு வேண்டாம்னா நாம எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் ஒரு நொடியில நம்மளை துரோகியாக்கி வெளியில அனுப்பிடுறாங்க. இந்த பணக்காரங்களே இப்படிதான் சார். வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க.
எப்படி நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி கெட்ட பேரை சுமத்தி என்னை வெளியில் அனுப்ப போறீங்க. அதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். அருண், யாரோ ஒருத்தர் அப்படி இருந்தாங்கன்னா எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு நீயே முடிவு பண்ணிடாத. இங்க பாரு அருண், நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு. நீ வேலையை விட்டு போகாத. வேண்டாம் சார், நீங்க நல்லவராகவே இருந்தாலும் எனக்கு இனி இந்த வேலை வேண்டாம். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். இந்தாங்க. அருண், நான் சொல்றத கேளுப்பா. நீ ஏதோ கோவத்துல முடிவெடுக்கிற. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடு. நான் நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு தான் சார் இது. ருத்ரமாவோட ஹஸ்பண்ட் தானே நீங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் என்னை துரோகியா பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இது நாள் வரைக்கும் எனக்கு வேலை கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். அருண், ஆமாம்மா, வேற வேலை தான் பார்க்கணும். ம் ம் சரி, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. ஓகே. சக்தி, சக்தி, இன்னைக்கு உன் முகம் ரொம்ப டல்லா தான் இருக்கு. தயவு செஞ்சு வேலை பார்த்த டயர்டுன்னு மட்டும் சொல்லிடாத. இப்பெல்லாம் உன் முகத்துல சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்க்கவே முடியல சக்தி. எப்பவும் நீ கவலையோட தான் இருக்க. நீ ருத்ரமா வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷங்கிற ஒன்ன உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ணே, நான் சந்தோஷமா இல்லாமலா இவ்வளவு நாள் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ உண்மையான சந்தோஷத்தோட அங்க நீ வேலை பார்க்கல. ருத்ரமா மேல இருக்கிற விசுவாசம் தான் உன்னை அங்க கட்டி போட்டிருக்கு. விசுவாசத்துக்காக நீயும் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் நெஞ்ச நல்லதா பண்ணிருக்க. இவ்வளவு நாளா பிரிஞ்சிருந்த பூமி சாரையும் ருத்ராமாவையும் கஷ்டப்பட்டு நீதானே சேர்த்து வச்சிருக்க. ஆனா அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அண்ணே, அதெல்லாம் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ருத்ராமா என்ன வேலைக்காரி மாதிரியா பாக்குறாங்க? அவங்க பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. இப்ப எல்லாமே அப்படித்தான் தெரியும். தேவையில்லைன்னு தூக்கி போடுறப்பதான் அவங்க உண்மையான முகம் உனக்கு புரியும். அப்படியெல்லாம் நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ருத்ராமா என்ன வெறுக்க மாட்டாங்க. அவங்க வெறுக்கிற மாதிரி நானும் நடந்துக்க மாட்டேன். நீ கஷ்டத்திலேயே சுகம் கண்டு பழகிட்ட. உன்னால அதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டம். உனக்கு காலம் எல்லாத்தையும் புரிய வைக்கும். சரி, இப்ப நான் என் விஷயத்துக்கு வரேன். தயவு செஞ்சு அந்த ருத்ராமா மூலமாவோ இல்ல அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மூலமாவோ எனக்கு வேலை வாங்கி கொடுக்க நினைக்காத. ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல நான் வேலை செய்யவும் மாட்டேன். என்ன நான் சொல்றேன்? அப்படின்னா நீ இப்போ ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போகலையா? போகல. ஐயோ, என்ன இப்படி பண்ணிட்ட? பூமி சார் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? ருத்ராவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, ஆஸ் யூஷுவல் நீ ஒர்க் பண்ணுன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் பணக்காரங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு என் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் இப்படி பண்ண? பிடிக்கல சக்தி. வர வர பணக்காரங்களை பார்த்தாலே கோவமா வருது. எல்லாருமே சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. சரி வா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணை எப்பவுமே அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு கூட என் அப்பாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குப்பா. என் பொண்ணோட சேர்ந்து நடந்து போற பாக்கியம் கிடைக்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா?
அந்த கடவுள் இப்பதான் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அப்பா, நானும் ஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் மத்த பசங்கெல்லாம் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து வரப்போ எனக்கும் அப்பா இருந்தா இப்படி கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா வருவேன்னு எத்தனை நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்பா, என் சின்ன வயசு ஆசைய இப்ப நான் நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறேன். உங்க கையை பிடிச்சுக்கிட்டுமா அப்பா? என்னடா இதுக்கெல்லாம் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? ஒரு அப்பனுக்கு இதோட என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும்? வாங்கப்பா, அப்படியே கொஞ்ச தூரம் நடக்கலாம். சாமி, யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க புனிதமான கையால தானம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். தானமா? ஆமாங்க ஐயா, சாமிக்கு படி அளக்க ஒவ்வொரு வீட்லயும் அரிசி வாங்கிட்டு இருக்கேன். அதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அரிசி தானமா? எத்தனை மூட்டை வேணும்னாலும் கேளுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். சாமி, ஒரே வீட்டுல மொத்தமா அரிசி வாங்கிட்டு போனா அது சாமி குத்தமாயிடும். அதனால ஒவ்வொரு வீடா அரிசி தானம் வாங்குறதா வழக்கம். அரிசி தானம் பண்ணா உங்க குடும்பத்துல எப்போதும் நல்லதே நடக்கும், சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும். அரிசி தானம் கொடுத்துட்டீங்கன்னா இனி பிரிவே வராது. அனிதம்மா, உள்ள போய் உன் கையால ஒரு படி அரிசி எடுத்துட்டு வா, அவருக்கு தானம் கொடுத்துடலாம். சரிப்பா. பாப்பா உங்க பொண்ணுங்களா ஐயா? ஆமாப்பா, என்னோட செல்ல பொண்ணு. நல்லதுங்க ஐயா.